அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசான்ல 20வது தவணை தொகை இன்றைய தேதிகளில் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து நமக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசானை பொறுத்த வரைக்கும் இந்த 20வது தவணை தொகை ஸோ யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை ஜூலை 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு சில தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகையின் 2000 ரூபாய் எப்பொழுது உங்கள் கணக்கில் வைக்கப்படும். ஸோ சமீபத்திய புதுப்பிப்பு செய்திகளை பற்றி தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறப்ப, பிரதம மந்திரி கிசான் யோஜனாவுடைய 20வது தவணை தேதி நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை பணம் எப்பொழுது தங்கள் வங்கி கணக்கில் வரும் என்பது குறித்து அறிய தொடங்கி முயற்சித்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி எப்பொழுது விவசாயிகள் கணக்குகளுக்கு 2000 மாற்ற முடியும் என்பதை இங்கு உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ 23, 24, 25 இந்த தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நிச்சயம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வந்துடுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை வெளியீட்டு தேதி பிரதமருடைய கிசான் யோஜனாவுடன் தொடர்புடைய சில விவசாயிகள் 20வது தவணையின் பலன்களை பெற மாட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் சுமார் 9.8 கோடி விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000, அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 உதவி பெறுகிறார்கள். இந்த முறை 19 தவணை பெற்றாச்சு. ஸோ இப்போ 20வது தவணை ஜூன் வரவிருந்தது. ஆனால் ஜூலை பிஎம் கிசானுடைய 18ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னும் வரவில்லை. கடைசியாக 19வது தவணை தொகை பிப்ரவரி 24 அன்று வழங்கப்பட்டது. அதாவது 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இது போன்ற சூழ்நிலையில அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது ரொம்ப குழப்பத்தோடு இருக்க மக்கள் ஆழ்த்தல் இருக்காங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அடுத்த நிதி தவணை அடுத்த தவணைக்காக காத்திருக்கும் நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் 20வது தவணைக்காக தங்கள் பணம் வங்கி கணக்கில் எப்பொழுது வரும் என்று அறிய தொடங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக வந்துடும். பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று வாரணாசிக்கு வருகை தர இருக்கிறார் என்ற தகவல்கள் தெரியாக்கியிருக்கு. கடந்த ஆண்டும் காரி பருவத்தில் பிரதமர் வாரணாசிக்கு வந்தபோது 17வது தவணையை இங்கிருந்து தான் அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த முறையும் மோடி தனது நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பிரதமர் கிசான் யோஜனாவின் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை தேதி அறிவிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். இல்லை அப்படின்னா உடனடியாக வர வைக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 23, 24, 25 இந்த 3 தினங்களில் நிச்சயமாக உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ அடுத்த மாதம் விவசாயிகளின் கணக்குகளுக்கு இந்த வரவுகள் எல்லாமே வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊடக அறிக்கையை நம்பினால் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை இப்பொழுது இறுதி செயலாக்கட்டத்தை எட்டியுள்ளது. முழு செயல்முறையும் முடிந்தவுடன் தவணை வெளியிடப்படும் என்று தகவல்கள் எல்லாமே வெளியாகியிருக்குங்க. ஸோ எல்லாம் சரியாக நடந்துவிட்டால் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் விவசாயிகளின் கணக்குக்கு இந்த தவணை உடனடியாக வர வைக்கப்படும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. 20வது தவணையை பெற முக்கியமான வேலையை உடனடியாக செய்யுங்கள். இந்த தவணையை பெறணும்னா சில முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா பணம் சிக்கிக்கொள்ளும். ஸோ முழுமையற்ற தகவல்கள் தவறான விவரங்கள் காரணமாக விவசாயிகளின் தவணை பணம் சிக்கிக்கொள்ளக்கூடும் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. உங்கள் கணக்கில் சரியான நேரத்தில் 2000 வர வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த முக்கியமான தகவலை நீங்கள் செய்வது அவசியம். ஸோ இகேஒய்சியை பூர்த்தி செய்வது ரொம்ப 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 அவசியம். வங்கி கணக்கை ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும். அது இணைக்கப்படாவிட்டால் உங்கள் பண பரிவர்த்தனை தோல்வியடையக்கூடும். பணத்தை நேரடியாக கணக்கிற்கு மாற்றும் டிபிடி நேரடி பண பரிமாற்றம் விருப்பம் இயக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே வங்கி விவரங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஐஎஃப்எஸ்சி கோடு, குறியீடு, கணக்கு எண், பெயர் ஆகியவற்றில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. பயனாளி பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை கார்னரில் போயிட்டு செக் பண்ணிக்கணும். கிசான்
அந்த பிஎம் கிசானுடைய இகேஒய்சி செய்வது எப்படி, ஒரு எளிமையான வழிகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓடிபி. ஸோ இகேஒய்சி சேவையில்லை என்றால் உங்கள் அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டரை போயிட்டு நீங்கள் இகேஒய்சி மையத்தை அணுகி உங்களுடைய ஓடிபியை சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓடிபி மூலம் உங்களால் அதை செய்ய முடியாவிட்டால் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று பயோமெட்ரிக் மூலம் இகேஒய்சியை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி தான் பிரதம மந்திரியுடைய இந்த 20வது தவணை தொகை ஜூலை மாதத்தில் வெளியாகும். ஒருவேளை பிரதமர் நிகழ்ச்சியில் வெளியாகும் அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானில் 20வது தவணை தொகை இன்றைய தேதிகளில் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து நமக்கு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு. என்னன்றதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஎம் கிசானை பொறுத்த வரைக்கும் இந்த 20வது தவணை தொகை ஸோ யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக இந்த பிஎம் கிசானுடைய 20வது தவணை தொகை வந்து ஜூலை 23, 24, 25 இந்த தேதிகளில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற ஒரு சில தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகையின் 2000 ரூபாய் எப்பொழுது உங்கள் கணக்கில் வைக்கப்படும். ஸோ சமீபத்திய புதுப்பிப்பு செய்திகளை பற்றி தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறப்ப, பிரதம மந்திரி கிசான் யோஜனாவுடைய 20வது தவணை தேதி நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை பணம் எப்பொழுது தங்கள் வங்கி கணக்கில் வரும் என்பது குறித்து அறிய தொடங்கி முயற்சித்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி எப்பொழுது விவசாயிகள் கணக்குகளுக்கு 2000 மாற்ற முடியும் என்பதை இங்கு உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ 23, 24, 25 இந்த தேதிகளில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக நிச்சயம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பண வரவு வந்துடுங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை வெளியீட்டு தேதி பிரதமருடைய கிசான் யோஜனாவுடன் தொடர்புடைய சில விவசாயிகள் 20வது தவணையின் பலன்களை பெற மாட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் சுமார் 9.8 கோடி விவசாயிகள் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகள் ஆண்டுதோறும் 6000, அதாவது 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 உதவி பெறுகிறார்கள். இந்த முறை 19 தவணை பெற்றாச்சு. ஸோ இப்போ 20வது தவணை ஜூன் வரவிருந்தது. ஆனால் ஜூலை பிஎம் கிசானுடைய 18ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னும் வரவில்லை. கடைசியாக 19வது தவணை தொகை பிப்ரவரி 24 அன்று வழங்கப்பட்டது. அதாவது 4 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. இது போன்ற சூழ்நிலையில அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றது ரொம்ப குழப்பத்தோடு இருக்க மக்கள் ஆழ்த்தல் இருக்காங்க. ஸோ பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் அடுத்த நிதி தவணை அடுத்த தவணைக்காக காத்திருக்கும் நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகள் 20வது தவணைக்காக தங்கள் பணம் வங்கி கணக்கில் எப்பொழுது வரும் என்று அறிய தொடங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக வந்துடும். பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தொகை எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று வாரணாசிக்கு வருகை தர இருக்கிறார் என்ற தகவல்கள் தெரியாதிருக்கு. கடந்த ஆண்டும் காரி பருவத்தில் பிரதமர் வாரணாசிக்கு வந்தபோது 17வது தவணையை இங்கிருந்து தான் அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த முறையும் மோடி தனது நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து பிரதமர் கிசான் யோஜனாவின் பிஎம் கிசான் 20வது தவணை தொகை தேதி அறிவிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நடந்தால் கண்டிப்பாக ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். இல்லை அப்படின்னா உடனடியாக வர வைக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 23, 24, 25 இந்த 3 தினங்களில் நிச்சயமாக உங்கள் கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ அடுத்த மாதம் விவசாயிகளின் கணக்குகளுக்கு இந்த வரவுகள் எல்லாமே வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊடக அறிக்கையை நம்பினால் பிஎம் கிசான் திட்டத்தின் அடுத்த தவணை இப்பொழுது இறுதி செயலாக்கட்டத்தை எட்டியுள்ளது. முழு செயல்முறையும் முடிந்தவுடன் தவணை வெளியிடப்படும் என்று தகவல்கள் எல்லாமே வெளியாகியிருக்குங்க. ஸோ எல்லாம் சரியாக நடந்துவிட்டால் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் விவசாயிகளின் கணக்குக்கு இந்த தவணை உடனடியாக வர வைக்கப்படும் அப்படின்றது குறுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. 20வது தவணையை பெற முக்கியமான வேலையை உடனடியாக செய்யுங்கள்.
இந்த தவணையை பெறணும்னா சில முக்கியமான வேலைகளை நீங்கள் செய்யணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா பணம் சிக்கிக்கொள்ளும். ஸோ முழுமையற்ற தகவல்கள் அல்லது தவறான விவரங்கள் காரணமாக விவசாயிகளின் தவணை பணம் சிக்கிக்கொள்ளக்கூடும் என்று அரசாங்கம் தெளிவுபடுத்தியுள்ளது. உங்கள் கணக்கில் சரியான நேரத்தில் 2000 வரவு வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த முக்கியமான தகவலை நீங்கள் செய்வது அவசியம். ஸோ இகேஒய்சியை பூர்த்தி செய்வது ரொம்ப 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 அவசியம். வங்கி கணக்கை ஆதாருடன் இணைக்கப்பட வேண்டும். அது இணைக்கப்படாவிட்டால் உங்கள் பண பரிவர்த்தனை தோல்வியடையக்கூடும். பணத்தை நேரடியாக கணக்கிற்கு மாற்றும் டிபிடி நேரடி பண பரிமாற்றம் விருப்பம் இயக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே வங்கி விவரங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஐஎஃப்எஸ்சி கோடு, குறியீடு, கணக்கு எண், பெயர் ஆகியவற்றில் எந்த தவறும் இருக்கக்கூடாது. பயனாளி பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை கார்னரில் போயிட்டு செக் பண்ணிக்கணும். கிசான் அந்த பிஎம் கிசானுடைய இகேஒய்சி செய்வது எப்படி? ஒரு எளிமையான வழிகளில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓடிபி. ஸோ இகேஒய்சி சேவையில்லை என்றால் உங்கள் அருகாமையில் இருக்கிற சிஎஸ்சி சென்டரை போயிட்டு நீங்கள் இகேஒய்சி மையத்தை அணுகி உங்களுடைய ஓடிபியை சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓடிபி மூலம் உங்களால் அதை செய்ய முடியாவிட்டால் அருகிலுள்ள சிஎஸ்சி மையத்திற்கு சென்று பயோமெட்ரிக் மூலம் இகேஒய்சியை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி தான் பிரதம மந்திரியுடைய இந்த 20வது தவணை தொகை ஜூலை மாதத்தில் வெளியாகும். ஒருவேளை பிரதமர் நிகழ்ச்சியில் வெளியாகும் அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. பிஎம் கிசான் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.